மாசம் 30,000 சம்பளம். இதுல எப்படிங்க சொந்த வீடு கட்டுறது? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சின்ன பிளாட் தான் கதியா? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். வணக்கம். சொந்த வீடு இது பணக்காரங்களுக்கு மட்டும்தாங்கிற ஒரு பெரிய கட்டுக்கதை நம்ம சமூகத்துல இருக்கு. அதை உடைச்சு கரெக்டா பிளான் பண்ணா ஒரு சாதாரண சம்பளக்காரரால கூட எப்படி நிலம் வாங்கி வீடு கட்ட முடியும்னு தான் இந்த முழு பகுதியில நம்ம பார்க்க போறோம். நம்ம சமூகமும் சரி, சில பில்டர்களும் சரி, நடுத்தர மக்கள் மனசுல ஆழமா ஒரு பொய்யை விதைச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? உங்ககிட்ட லம்சமா பணம் இல்லையா, அப்போ ஒரு சின்ன பிளாட்டை வாங்கிட்டு ஓரமா போங்க, நிலம் வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு எண்ணம் தான் நம்மள பலரோட கனவை முளையிலே கிள்ளி எரிஞ்சிருது. சரி, முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் பண்றவருக்கும் நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவருக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் பாருங்க. ஒரு பிசினஸ் மேனுக்கு லம்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்தமா பணம் கைக்கு வரும். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு 50 லட்சத்துக்கு நிலத்தை வாங்குவாரு. அடுத்த 6 மாசத்துல இன்னொரு 50 லட்சத்தை போட்டு வீட்டையும் கட்டிடுவாரு. ஆனா நம்மளோட நிலைமை அது இல்லையே. நம்மளோட யதார்த்தம் முற்றிலும் வேற. அப்போ என்னதான் பிரச்சனை? நம்மால ஏன் அந்த கனவு நெருங்க கூட முடியல? இதுக்கு காரணம் நாம செய்யற ரெண்டே பெரிய தப்பு தாங்க. ஆமா, ரெண்டே தப்பு தான். இந்த ரெண்டையும் சரி பண்ணிட்டாலே போதும், சொந்த வீட்டுக்கான பாதை பளிச்சுன்னு தெரியும். வாங்க, அது என்னென்ன தப்புகள்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? சம்பளம் வாங்குற நாம பண்ற முதல் மற்றும் மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளும் அந்த பிசினஸ்மேன் மாதிரியே நிலம், வீடு ரெண்டையும் ஒரே நேரத்துல கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, நம்ம கையில இருக்கிறது மாசம் 30,000 சம்பளம். ஆனா நாம கனவு காண்றது 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட பத்தி. இப்படி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது பெரிய பாரமா நம்மள அழுத்தும். கடைசியில நம்ம ராசி இவ்வளவுதான் போலன்னு சொல்லி நாமளே நம்ம கனவை கைவிட்டுடுவோம். சரி, முதல் தப்பு இது. ரெண்டாவது தப்பு இது இன்னும் மோசம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தப்பான இடத்துல கொண்டு போய் போடுறது. அதாவது நாளாக மதிப்பு குறைஞ்சு போற சொத்துக்கள்ல நம்ம சேமிப்பை எல்லாம் முடக்கிடுறது. இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். நம்மள நிறைய பேரு சம்பளம் வர ஆரம்பிச்சதும் என்ன பண்றோம், ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டு ஒரு புது கார் வாங்குறோம். 5 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? வெறும் 5 லட்சம். ஆனா அதே 15 லட்சத்தை ஒரு நல்ல இடத்துல, ஒரு நிலத்துல போட்டிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு 30 லட்சமா ஏறி இருக்கும். இப்ப சொல்லுங்க, மதிப்பு குறையிற ஒரு சொத்துல முதலீடு பண்ணிட்டு அப்புறமா வீடு கட்ட பணம் இல்லைன்னு வருத்தப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? சரி, இப்ப பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? இங்கதான் சிவில் இன்ஜினியரிங் நமக்கு கை கொடுக்க போகுது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொத்த வேலையையும் சின்ன சின்னதா பிரிச்சு செய்வோம். அதே டெக்னிக்கை தான் நம்ம சொந்த வீட்டு கனவுக்கும் நாம இப்ப பயன்படுத்த போறோம். ரொம்ப சிம்பிள். உங்க கனவு பயணத்தை 2 கட்டமா பிரிச்சுக்கோங்க. முதல் கட்டம் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் ஆகிறது. ஆமா, அடுத்த 5-7 வருஷத்துக்கு உங்க முழு ஃபோக்கஸும் ஒரு நல்ல இடத்துல நிலம் வாங்கி அதோட கடனை அடைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். அவ்வளவுதான். வீடு கட்டுறது அது 2வது கட்டம். அவசரப்பட்டு உடனே வீடு கட்ட ஆரம்பிக்கவே கூடாது. இந்த முதல் கட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அதுதான் பொறுமை. நீங்க வாங்கின நிலத்தை அப்படியே விட்டுடுங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்த 7 வருஷத்துல அந்த ஏரியா டெவலப் ஆக நீங்க வாங்கின நிலத்தோட மதிப்பு தானா பல மடங்கு ஏறி இருக்கும். பாருங்க, பாதி கிணற தாண்டின மாதிரி பாதி வெற்றியே நீங்க இங்கே அடைஞ்சிட்டீங்க. ஓகே, சூப்பர். இப்போ நிலம் நம்ம கையில இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த 7 வருஷ கேப்ல வீடு கட்டுறதுக்கு எப்படி பணம் சேர்க்கறது, அப்புறம் எப்படி குறைஞ்ச செலவுல வீடு கட்டுறது? வாங்க, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட இப்ப பார்க்கலாம். பல பேர் கேட்கலாம், சார், வர்ற சம்பளம் குடும்பம் நடத்தவே பத்த மாட்டேங்குது, இதுல எங்க சேமிக்கிறதுன்னு. உங்க கேள்விக்கு பதில் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி கிட்ட இருக்கு. நீங்க மாசம் வெறும் 5,000 ரூபாய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலியோ இல்ல ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் எஸ்ஐபிலியோ தொடர்ந்து 7 வருஷத்துக்கு மட்டும் போட்டுட்டு வாங்க. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்ற மாதிரி அந்த 7 வருஷம் முடிவுல வட்டி மேல வட்டி போட்டு உங்க கையில வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல தொகை மூலதனமா வந்து நிற்கும். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நீங்க வாங்கின நிலத்தோட மதிப்பு எகிரிடுச்சு, இன்னொரு பக்கம் உங்க சேமிப்பும் ஒரு நல்ல தொகையா வளர்ந்து நிக்குது. இப்போ அடுத்த கட்டம், கட்டுமான செலவை எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு சிவில் இன்ஜினியரோட புத்திசாலித்தனம் நமக்கு தேவைப்படுது.
நிச்சயமா பெரிய பணக்காரங்க கட்டுற மாதிரி நாமளும் பிரம்மாண்டமா கட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஆனா புத்திசாலித்தனமான நம்ம பாரம்பரிய கட்டுமான முறைகளை பயன்படுத்தினாலே போதும். உங்க மொத்த பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 20% அசால்ட்டா குறைக்க முடியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு 3 சிவில் இன்ஜினியரிங் சீக்ரெட்ஸ் இருக்கு. நம்பர் 1, நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்ட போறீங்கன்னா தேவையில்லாம பெரிய பில்லர்லாம் போட்டு செலவு பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா சுவரே பாரத்தை தாங்குற லோட் பேரிங் முறையில கட்டுங்க. நம்பர் 2, கையில இருக்கிற காசுக்கு முதல்ல தரைத்தளத்தை மட்டும் கட்டி முடிச்சிட்டு உள்ள குடி போயிடுங்க. மாசம் மாசம் கொடுக்குற வாடகையாவது மிச்சமாகும் இல்லையா? நம்பர் 3, வீட்டுக்கு வெளியில ஆடம்பரமான டிசைன், வீட்டுக்குள்ள இட்டாலியன் மார்பிள்னு இப்போதைக்கு எதுக்கும் ஆசைப்படாதீங்க. சிம்பிளா இருங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் நீங்க தனியா சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அரசாங்கமே சில அருமையான திட்டங்களை வச்சிருக்கு. அத நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும். அதுல முதல் திட்டம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது PMAY ஸ்கீம். இது நீங்க கட்டுற முதல் வீடா இருந்தா உங்க வருமானத்தை பேஸ் பண்ணி ஹோம் லோன் வட்டியில அரசாங்கமே மானியம் கொடுக்கும். ரெண்டாவது, உங்க PF அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துல இருந்தே வீடு கட்டுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க எடுத்துக்க முடியும். பாத்தீங்களா, உங்க பணமே உங்களுக்கே திரும்பவும் உதவுது. ஆக மொத்தத்துல நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் இதுதாங்க. சொந்த வீடுங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிற அந்த பொய்ய முதல்ல நம்பாதீங்க. நிஜம் என்னானா பொறுமை, ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அப்புறம் சரியான இன்ஜினியரிங் பிளானிங், இந்த 3 இருக்கிற யார் வேணும்னாலும் சொந்த வீடு கட்டலாம். இப்ப சொல்லுங்க, உங்க கனவை நினைவாக்க உண்மையிலேயே தேவை பணம் இல்ல, இந்த 3 விஷயங்கள் தான். பொறுமை, ஒழுக்கம், திட்டமிடல். இதுல எதை நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.